இன்றைக்கு ரட்சிப்பில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க ஆரம்பிப்போம். ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். ரட்சிப்பு ஒரு பெரிய ஒரு பேக்கேஜ் மாதிரி. ரட்சிக்கப்படும் போது இந்த ரட்சிப்புன்ற இந்த ஒரு பேக்கேஜுக்குள்ள பல ஆசீர்வாதங்கள் இருக்கு. அப்போ அந்த ஆசீர்வாதங்களில் ஒரு 2 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இன்றைக்கு பார்க்கும்போது என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, உங்களுடைய உள்ளம் நன்றினால் நிரம்பும். ரட்சிப்பின் மூலமாக நீங்கள் என்ன பெற்றிருக்கிறீங்கன்னு பார்க்கும்போது உள்ளம் நன்றினால் நிரம்பும். என்ன இல்லை, இருக்கிற பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நன்றி வராது. என்ன இருக்கு, ரட்சிப்பின் மூலமாக உங்கள்கிட்ட என்ன இருக்கு, என்னத்தை பெற்றிருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு சொந்தமாய் இருக்குது என்பதை நீங்கள் கவனிக்கும் போது நன்றி வரும். நன்றி இருக்கும்போது அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து தான் விசுவாசம் செயல்பட முடியும். நன்றியே இல்லைன்னா விசுவாசம் செயல்பட முடியாது. நன்றி இருக்கணும்னா இருக்கிற ஆசீர்வாதத்தின் மேல கவனத்தை வைக்க வேண்டும். அப்போ நீங்க இந்த ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நான் பேச போறேன். இதை நீங்க கவனிக்கும் போது நான் நம்புகிறேன் உங்க இருதயம் நன்றினால் நிரம்பும், விசுவாசம் எழும்பும், ஒரு தைரியம் உண்டாகும். இதை செய்தவர், இன்றைக்கு நாம் பேச போகிற ஆசீர்வாதம், இதை செய்தவர், இதை எனக்கு உண்டு பண்ணி தந்தவர் மற்ற காரியங்களையும் செய்ய மாட்டாரான்ற அந்த தைரியம் வரும். சந்தோஷம் உண்டாகும். சந்தோஷம். ஒரு கிறிஸ்தவன் வெறும் சூழ்நிலையெல்லாம் நல்லா இருந்தால் மட்டும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு கிறிஸ்தவனா இருக்க தேவையில்ல. உலகத்தில் யார் வேணா பாருங்க, சூழ்நிலை நல்லா இருந்தால் சந்தோஷமா இருக்கிறது. உலகத்தில் யார் வேணா சந்தோஷமா இருக்கலாம். அப்படி இருக்கணும்னா கிறிஸ்தவர்கள்ட்ட என்ன விசேஷம், விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் என்ன சொல்லுது, விசுவாசியை பார்த்து எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எப்படி சந்தோஷமா இருக்கிறது? இப்படிப்பட்ட சத்தியங்களை தியானிப்பதன் மூலமாக தான். பாருங்க, ரட்சிப்பின் மூலமாக எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, அது நிமித்தமாகவே எனக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. ஆகவே நன்றியுள்ள இருதயம், விசுவாசம் நிறைந்த இருதயம், சந்தோஷம், இதெல்லாம் ரொம்ப அவசியம். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் உங்க சூழ்நிலைகளே மாற முடியும். நான் சொல்றேன், இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தோம்னா, அதன் மேலேயே கவனத்தை செலுத்திட்டு இருந்தோம்னா நன்றியும் வராது, முறுமுறுத்தல் தான் வரும். விசுவாசம் வராது, சந்தேகம் தான் வரும். சந்தோஷம் வராது, துக்கம் தான் வரும். அதனால தான் கவனத்தை எங்க திருப்புறோம்? இந்த பிரச்சனைகள்லாம் அசைக்க முடியாத, தொட முடியாத ஒரு காரியம் நம்முடைய ரட்சிப்பு. அதன் மூலமா வருகிற ஆசீர்வாதங்கள். கவனத்தை அங்க நாம திருப்புவோம். இந்த செய்திக்கு நான் ஆயத்தமாயிட்டு இருந்தப்போ, ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பேசலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறப்போ, இந்த ரட்சிப்பின் மூலமாய் நம் பெற்றிருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை ஒரு லிஸ்ட்டு போட ஆரம்பித்தேன். லிஸ்ட்டு போட ஆரம்பிக்கிறப்போ அதை செய்கிற அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை உணர்ந்தேன். இந்த ரட்சிப்பின் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், ஒரு சிறிய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டால் கூட அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக ரட்சிப்பின் மூலமாக கிடைக்கிற ரொம்ப ஒரு எளிமையான, ஒரு பேசிக்கான, ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம் நம்ம நினைப்போம். ஆனால் அதுவே ரொம்ப மேன்மை உள்ளதாக இருக்கிறது. ஆகவே எனக்கு வெறும் ஒரு காரியத்தை மட்டும் பேச மனசு இல்லை. நம்முடைய மிகப்பெரிய ரட்சிப்பின் மூலமாக கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ரொம்ப மேன்மை உள்ளது. இமயமலை மாதிரி. இமயமலையில் ஒரு மலை ரொம்ப டாப்பில் இருக்குது, மவுண்ட் எவரெஸ்ட். ஆனால் அது மட்டும் நல்லதுன்னு சொல்ல முடியாது. அந்த முழு எல்லா மலைகளுமே பார்க்க சூப்பராக தான் இருக்குது. அதுபோல தான் நம்முடைய ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் மிக சிறந்தது, மேன்மை உள்ளது, மகிமை உள்ளது. ஆகவே இன்றைக்கு நான் அடிப்படை ஆசீர்வாதங்களிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். ரொம்ப பேசிக்கான ஆசீர்வாதத்திலிருந்து தொடங்க விரும்புகிறேன். பொதுவாக ஜனங்க ரொம்ப சின்ன காரியம்னு நினைப்பாங்க. அதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். நாம் தொடங்குவோம். முதலாவது, ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு பேசிக்குன்னு சொன்னேன்ல, அதான் பேசிக்கு. பாவ மன்னிப்பு. ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுகிறது, கிடைக்கிறது, எல்லாருக்கும் தெரியும்.
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் உங்களை கொஞ்சம் நிறுத்தி யோசிக்க சொல்கிறேன். உங்களுடைய பாவ மன்னிப்பே எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கன்ற. உங்கள் ரட்சிப்பில் இருக்கிற மிக சிறிய ஒரு காரியம் எவ்வளோ பெரியது என்பதை யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்க. உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசித்து பாருங்கள். நான் என் வாழ்க்கையை பற்றி யோசித்து பார்க்குறேன். ஒரு வாழ்நாளில் எத்தனை பாவம் செய்கிறோம்? ஒரு வாழ்நாளில் எத்தனை யோசித்து பார்த்துருக்கீங்களா? பாவ செயல் இருக்கு, தவறான ஆக்ஷன்ஸ், சின்ஸ் ஆஃப் ஆக்ஷன், பாவ செயல். அதுவே ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று செய்யக்கூடாததை செய்கிறோம், சின் ஆஃப் கமிஷன்வாங்க. அதாவது ஏதோ ஒன்றை செய்கிறோம், அது தப்பு. இன்னொரு வகை செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுறோம், அது சின் ஆஃப் ஒமிஷன்வாங்க. செய்யணும் ஆனால் செய்கிறதில்ல. ரெண்டுமே பாவம். தேவனுடைய பார்வையில் ரெண்டுமே பாவம். செய்யக்கூடாததை செஞ்சாலும் பாவம், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் பாவம். செயல்ல இப்படி ரெண்டு வகை. ஆனால் வெறும் செயல் மட்டும் தேவனுடைய பார்வையில் பாவம் இல்லை. எண்ணங்கள், சில நேரம் நம்ம செயலில் தவறான காரியங்களை செய்கிறதில்ல, ஆனால் தவறான எண்ணங்கள் யோசிக்கிறோம் பாருங்க. இயேசு சொல்கிறார்ல, கொலை செஞ்சால் மட்டும் பாவம் இல்லை, சகோதரன் மேலே காரணம் இல்லாமல் கோபம் கொண்டாலே அந்த எண்ணம், அந்த இருதயத்தில் இருக்க அந்த கோபமே பாவம். விபச்சாரம் செய்கிறது மட்டும் விபச்சாரம் இல்லை, விபச்சார எண்ணமே பாவம் என்று இயேசு சொல்றாரு. அப்போ செயல் மட்டும் இல்லை, எண்ணங்கள். அது மட்டும் இல்லை, உள்நோக்கங்கள், மோட்டிவ்ஸ். மோட்டிவ்னு என்ன அர்த்தம்? சில நேரம் கரெக்டான காரியத்தை தான் செய்யறோம், ஆனால் தவறான காரணத்தினால செய்யறோம். சரியான காரியத்தை தவறான காரணத்தினால செஞ்சா அதுவும் பாவம் தான் தேவனுடைய பார்வையில். தேவன் பாருங்க, மற்றவங்க மாதிரி வேற செயலை பார்க்கிறவர் கிடையாது, உள்ளத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். ஏன் செய்யறோம்? உள்நோக்கம் என்ன? பாவம்னா இப்படி விதவிதமா இருக்கு. நான் சொல்றேன், ஒரு வாழ்நாளில் எத்தனை பாவம் யோசித்து பாருங்க. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ரட்சிப்பின் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னது? பாவ மன்னிப்பு. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்குது. கடந்த கால பாவங்கள், இன்றைய கால பாவங்கள், எதிர்கால பாவங்கள் எல்லாமே தான். சிலர் அது கேட்டோன்னா ஐயோ அது எப்படிங்க அப்படின்வாங்க. பாருங்க, நம்ம பார்வைக்கு தான், நம்ம யோசனைக்கு தான் இந்த மாதிரி மூணா பிரிக்கிறோம். கடந்த காலம், இந்த காலம், எதிர்காலம். சிலுவையின் கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா எல்லாமே எதிர்காலம் தான். 2000 வருஷம் முன்னால இயேசு சிலுவையில் மரித்தார், அங்கே நம்முடைய பாவத்தை சுமந்தார். என்ன பாவத்தை சுமந்தாரு? அங்கிருந்து பார்த்தா எல்லாமே எதிர்காலம் தான். அப்போ இந்த பார்வை நம்முடைய பார்வை பாருங்க. சிலருக்கு பயம், எதிர்கால பாவத்தையும் மன்னிச்சிட்டாருன்னு சொன்னா அப்போ ஜனங்க பாவம் செஞ்சிருவாங்கன்னு. இதெல்லாம் பாருங்க, ஜனங்க தப்பா புரிஞ்சுக்கலாம், ஜனங்க தப்பா எடுத்துக்கலாம். இதெல்லாம் உண்மை, கரெக்ட். ஆனா நாம அதுக்குன்னு தேவனுடைய கிருபையை மட்டப்படுத்திட முடியாது. பாவ மன்னிப்பை, அதனுடைய மேன்மையை மட்டப்படுத்த முடியாது. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு இயேசுவை உண்மையிலே ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீர்களானால் உங்களுடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன. இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் எண்ணி பாருங்க. பாவ மன்னிப்பு. சாதாரண ஒரு மனுஷன் நம்மளை மன்னிச்சாலே நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு நிம்மதி கிடைக்குது. நம்ம ஒரு தவறு செஞ்சிடறோம், சில நேரம் யாராவது எதிர்த்து தவறு செஞ்சிடறோம்னு வைங்க, அவங்க நம்ம அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க மன்னிக்கிறாங்கன்னு வைங்க, அல்லது கேட்காமலே மன்னிக்கிறாங்கன்னு வைங்க, அதுவே நமக்கு ஒரு நிம்மதியை தருது, ஒரு சமாதானத்தை கொடுக்குது, சந்தோஷத்தையே கொடுக்குது. அதுவும் ஒரு பெரிய ஆள் மன்னிச்சா அது ரொம்ப பெரிய விஷயம். யோசேப்பு என்னுடைய சகோதரர் ஞாபகம் இருக்கா? அவங்க யோசேப்பை எதிர்த்து எவ்வளோ செஞ்சாங்க. ஆனால் யோசேப்பு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்போ மன்னிக்கிறாரு. கவலைப்படாதீங்க, நான் மன்னிக்கிறேன் அப்படின்றார். எவ்வளோ பெரிய ஒரு நிம்மதி வந்திருக்கும் அவங்களுக்கு. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, எல்லாரும் நம்மளை மன்னிச்சு கடவுள் மன்னிக்கலைன்னா பத்தாது, பிரயோஜனமே கிடையாது. எல்லாரும் மன்னிச்சு எல்லாருடைய மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு கடைசியில் கடவுள் மன்னிக்கலைன்னா, கடவுளுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் போயிட்டா, இன்னைக்கு கடவுள் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார், ரெடியாக இருக்கிறார்.
ஆனால் நாம் பெற்றுக்கொள்ளாமல் போயிட்டா எல்லாருடைய மன்னிப்பு பெற்றும் பிரயோஜனமே கிடையாது. அதே நேரத்தில் யாருமே மன்னிக்கல, கடவுள் ஒருத்தர் தான் மன்னிச்சாருன்னா கூட நித்திய ரட்சிப்பில் போய் முடியும். யோசித்து பாருங்க. எல்லாரும் மன்னிச்சு கடவுள் மன்னிக்கலன்னா பிரயோஜனமே கிடையாது. யாருமே மன்னிக்காம கடவுள் ஒருத்தர் மட்டும் மன்னிச்சா கூட நித்தியமாய் நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள், நித்தியமாய் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இது இந்த மாதிரி இருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இது உண்மை. இப்படி இருந்தால் கூட உண்மைன்ற சொல்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு உலகத்தில் ரொம்ப மோசமான ஒரு குற்றவாளி எடுத்துக்கோங்க. ரொம்ப மோசமான குற்றவாளி, ரொம்ப மோசமான குற்றங்களை செய்த ஒரு நபர். சமுதாயமே அவரை ரொம்ப அருவருப்பாக பார்க்குது. சமுதாயோட அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மன்னிக்கிறது இல்லை, அதிகாரிகள் மன்னிக்கிறது இல்லை, நீதிமன்றமும் மன்னிக்க முடியாது. சில நேரம் அவங்க குடும்பம் கூட மன்னிக்காது. ஏன்னா அப்படிப்பட்ட குற்றத்தை செஞ்சிருக்கலாம் அவங்க. சில நேரம் தங்களையே மன்னிச்சுக்க முடியாது, அவங்களுக்கே மனசு வராது, அவங்கள பொறுத்துக்க முடியல, தாங்கிக்க முடியல. அப்படிப்பட்ட பாவங்களை குற்றங்களை செய்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் கூட சொல்கிறேன் நான், தேவன் ஒருத்தர் மட்டும் மன்னிச்சாருன்னா அந்த ஆள் வேற யாரும் மன்னிக்கலன்னா கூட பரலோகம் தான் போவாங்க. பரலோகம் போகிறதுக்கு வேற யாருடைய மன்னிப்பும் தேவையில்லை. இந்த பூலோகத்தில் நல்லா வாழ்கிறதுக்கு மற்றவங்களுடைய எதுவும் தேவை பாருங்கள் சில நேரம். ஆனால் பரலோகம் போகிறதுக்கு நித்தியமாய் ரட்சிப்பை பெற்று அனுபவிக்கிறதுக்கு வேற யாருடைய மன்னிப்பும் தேவை? கடவுளுடைய மன்னிப்பு போதும். தேவனுடைய மன்னிப்பு ஒன்னே போதும். தேவன் எப்படிப்பட்டவர்னா யாரையும் மன்னிக்க தயாராக இருக்கிறார். அவரை போல யாரும் மன்னிக்கிறதே கிடையாது பாருங்க. அவருடைய மன்னிப்புக்கு அப்பாற்பட்டு யாருமே இல்லை. ஏசாயா 55:7 சொல்லுது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். எப்பேற்பட்ட துன்மார்க்கராக இருந்தாலும் அக்கிரமக்காரராக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட வாங்க, அவர் அவன் மேல் மனதுருகுவார். துன்மார்க்கன் மேல மனதுருகுவார், அக்கிரமக்காரன் மேல மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவரை போல யாரும் மன்னிக்கவே முடியாதுங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, மன்னிப்பில் அவர் தாராள மனத்தினர். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நீங்க ஒருவேளை இந்த மன்னிப்பை நீங்க பெற்று இருக்காம இருந்திருக்கலாம். இவ்வளவு நாளா பாவ மன்னிப்பு, எல்லா பாவம் மன்னிக்கப்படவும் முடியும், இதை பெறலான்னு ஒருவேளை தெரியாம கூட இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட பாக்கியம் பெறல. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இயேசுவின் மூலமாக நீங்கள் இந்த பாக்கியத்தை பெறலாம். இயேசுவை விசுவாசித்தீங்கன்னா போதும். இயேசு உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசியுங்கள். உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்பதை விசுவாசியுங்கள். அவருடைய ரத்தம் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுதுன்னு விசுவாசியுங்கள். இப்பொழுதே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம். இது வெறும் பெரிய குற்றவாளிக்கு மட்டும் கிடையாதுங்க, இது எல்லாருக்குமே தேவை. பெரிய குற்றவாளிக்கும் தேவை, மிக சிறந்த நபருக்கும் தேவை. உலகத்திலே இருக்கிற சூப்பரா வாழுகிற மிக சிறந்த ரொம்ப நல்ல மனுஷன் கூட தேவை. ஏன்னா கடவுளுடைய பார்வையில் எவ்வளோ நல்ல மனுஷனா இருந்தாலும் கடவுளுடைய பார்வையில் பாவிதான். நீங்க கெட்டவங்கன்னு சொல்ல, கடவுளுடைய அவர் கடவுளுங்க. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பரிசுத்தர். இவருடைய ஸ்டாண்டர்ட் எங்க இருக்கும்? எவ்வளோ பர்ஃபெக்டா இருப்பார் யோசித்து பாருங்க. அவருடைய பார்வையில் அவர் மார்க் போட ஆரம்பிச்சா எல்லாரும் ஃபெயில் தான். சங்கீதம் 130 சங்கீதக்காரன் அப்படியே சொல்றா பாருங்க. சங்கீதம் 130 3 கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால்னா இஃப் யூ மார்க் இனிக்விட்டிஸ், ஆங்கிலத்தில் அப்படியே வருது, நீர் பாவங்களை மார்க் பண்ண தொடங்கினீர்னா, அதாவது நீர் மார்க் போட்டீர்னா, நீர் எங்களை கவனித்து நாங்கள் செய்கிற பாவத்தெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சேர்னா உமக்கு முன்பாக யாருமே நிற்கவே முடியாது. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே,
ஆனா பதில் அடுத்த வசனத்திலே வருது பாருங்க. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. எந்த அளவுக்கு தேவன் மன்னிக்கிறார்னா அவருடைய மன்னிப்பை கண்டு ஜனங்கள் பயப்படுகிறார்கள். மன்னிப்பை கண்டு, நியாய தீர்ப்பை கண்டு இல்ல, மன்னிப்பை அந்த அளவுக்கு மன்னிக்கிறார். அவருடைய மன்னிப்பின் அளவை பார்த்து, தயையை பார்த்து ஜனங்க ஆச்சரியப்பட்டு பயப்படுறாங்க. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. எல்லாருக்குமே இது தேவை. இது ஒன்று இருந்தா போதும், நித்திய நித்தியமாய் ரட்சிக்கப்படலாம், நித்திய நித்தியமாய் பத்திரமா இருக்கலாம், நித்திய நித்தியமா சந்தோஷமா இருக்கலாம். இது ஒன்று இல்லைன்னா பாருங்க, நித்தியமே அவுட்டு. இது ஒன்று இருந்தா நித்தியம் கரெக்ட் செட்டு. பாருங்க, இந்த பூலோக வாழ்க்கையில மிஞ்சி போனா எவ்வளவு நாள் வாழ போறீங்க? 100 வருஷம், 120, எவ்வளவு வேணா போட்டுக்கோங்க. ஆனா இதுக்கப்புறம் ஒரு நித்தியமே உண்டு. அந்த நித்தியத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த 100 வருஷம் ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கும். அப்போ இந்த 100 வருஷத்துல என்ன சாதித்தாலும் கடைசியில பாவ மன்னிப்பு இல்லைன்னா நித்தியம் அவுட்டு. மறுபக்கம் 100 வருஷத்துல அவ்வளவு சாதிக்கலனாலும் பாவ மன்னிப்பு இருந்தா நித்தியம் வந்து சூப்பர். இது எது பெருசுன்னு நீங்க சொல்லுங்க. இப்பவும் நல்லா இருந்தா அப்பவும் நல்லா இருக்கிறது தான் பெஸ்ட். ஆனா சொல்றேன், இப்படியா அப்படியான்னு வந்தா எது நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பாஸ்டர் வந்து வாஷிங்டன் டிசி, அமெரிக்காவுடைய கேபிட்டல்ல, முக்கியமான பட்டணம் தான் வாஷிங்டன் டிசி. அங்கே தான் பிரசிடென்ட் இருக்காரு, அங்கே தான் அவங்க பார்லிமெண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு பாருங்க. அது இருக்கிற ஏரியாவில் வாழ்றாரு. அங்கே வந்து சபையும், அவருடைய சபையும் அங்கே இருக்கு, கேபிட்டல் ஹில் சொல்லுவாங்க அந்த ஏரியா பேரே. அப்போ அவர் சொல்றாரு, அங்கே வந்து வாக்கிங் போவாராம். அவர் நாயை எடுத்துக்கிட்டு வாக்கிங் போவார். அங்கே அந்த பெரிய ஒரு கல்லறை இருக்கு, கல்லறை. அந்த கல்லறையில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. பழைய பிரசிடென்ட்ஸு, யுத்தத்தில் பெரிய வீரர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்களை சாதித்தவர்கள்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு. இவர் சொல்றாரு, வாக்கிங் போகிறப்போ இவருக்கு யோசனை வருமா, இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய காரியங்களை சாதித்த ஆட்கள். ஆனால் கடைசியில் அவங்க அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல தான் நான் என் நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாரு. அப்புறம் சொல்கிறாரு, இவ்வளோ சாதிச்சிருக்கிறாங்க, அந்த பேரெல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் அவங்க இன்றைக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்கன்றதை பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்வி தான் மனசுக்கு வருது. அவங்க என்ன சாதிச்சாங்கன்றது பெருசு இல்லை, அவங்க மன்னிக்கப்பட்டிருக்காங்களான்னு தான் பெருசு. மன்னிக்கப்படலைன்னா சாதனைலாம் பிரயோஜனமே கிடையாது. மன்னிக்கப்பட்ட அப்புறம் சாதனை பேசலாம். மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்க விசுவாசியா இருந்தீங்கன்னா நீங்க மன்னிப்பை பெற்றதே ஒரு உங்க பெரிய சாதனைன்னு சொல்லலாம். நீங்க ஒன்றும் சாதிக்கல, ஆனா தேவன் சாதித்தார், உங்களுக்கு அந்த மன்னிப்பை ஃப்ரீயா கொடுத்துட்டார். அதுவே ஒரு பெரிய விஷயம். அந்த மன்னிப்பை உங்களுடைய நித்தியத்தை பத்திரப்படுத்திருச்சு. அந்த மன்னிப்பை உங்களை ஒரு வினர் ஆக்கிடுச்சு. நீங்க அந்த மன்னிப்பை பெற்றீங்கனாலே சொல்றேன், நீங்க ஒரு சாதாரண விசுவாசியா இருந்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்க, நித்தியமா ஜெயிச்சிட்டீங்க. இவ்வளவு பெரிய விஷயம் வெறும் சாதாரண ஒரு பாவ மன்னிப்பு. பாருங்க, இந்த பாவ மன்னிப்பு எவ்வளவு பெருசுன்றதை பார்க்கறதுக்கு அதற்காக செலுத்தப்பட்ட கிரயத்தை பாருங்க, விலையை பாருங்க, அப்ப புரியும் நல்லா. இவ்வளோ பெரிய ஒரு கிரயம் செலுத்தப்பட்டது. உங்க பாவ மன்னிப்பு உங்களுக்கு ஃப்ரீயா வருகிறது, ஈஸியா வருகிறது. ஆனா இதற்காக ஒரு பெரிய கிரயம், ஒரு விலை செலுத்தப்பட்டது. எவ்வளோ பெரிய கிரயம், எவ்வளோ பெரிய விலை பாருங்க. நிறைய பேருக்கு வந்து, மற்றவர்களுக்கு வந்து உலகத்தார் சிலர் நேரம் கிறிஸ்தவரை பார்த்து இப்படி கேள்வி கேட்பாங்க, என்ன உங்க தேவன் வந்து பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு சிலுவையில் குமாரனை அறைய வச்சு, குமாரன் வந்து மரிக்க வச்சு, ரத்தம் சிந்த பண்ணி, இதெல்லாம் தேவையா? பாவ மன்னிப்புக்கு இவ்வளோ தேவையா? தேவையே கிடையாது. பாவத்தை அப்படியே மன்னிச்சுட்டு போகலாம்ல, நாங்களும் நீங்களும் மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுட்டு போகலாம்ல. என்ன மன்னிச்சிருங்கன்னா மன்னிச்சிடுறோம், அப்படியே போயிடலாம்ல. பாருங்க, மன்னிப்பை பற்றி ஜனங்க வந்து ஆழமாக யோசிக்கிறதே கிடையாது. எந்த மாபெரும் மன்னிப்புலையும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் அந்த கிரயத்தை, அந்த விலையை செலுத்த வேண்டும், யாராவது ஒருத்தர் அந்த வலியை தாங்கிக்க வேண்டும். ஒரு உதாரணம் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு கார் இருக்குன்னு வைங்க. திடீர்னு ஒரு நாள் யாரோ ஒருத்தர் அந்த காரை வந்து திருடிடுறாங்கன்னு வைங்க.
திருடிட்டு போய் கண்ணா மின்னு ஓட்டி ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டி அவங்க தப்பிச்சிடுறாங்க, கார் டேமேஜ் ஆகிடுது. அப்புறம் உங்களுக்கு தெரிய வருது, நீங்கள் போய் இந்த ஆளை பிடிச்சி வச்சுருக்காங்க, காரை நாசம் பண்ணி இந்த ஆள் நல்லா இருக்காங்க, கார் நாசம் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்த்தா இந்த ஆள்கிட்ட பணமும் இல்லை, இன்சூரன்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன பண்ணலாம்? சட்டப்படி பார்த்தா, நியாயப்படி பார்த்தா நீங்கள் அந்த ஆளை கட்டியே ஆகணும்னு சொல்லலாம். பணத்தை கட்டியே ஆகணும், இந்த கார் ரிப்பேருக்கு வேண்டிய பணத்தை கட்டியே ஆகணும்னு சொல்லலாம். பணம் இல்லைனா கூட அவங்கள கோர்ட்டு கொண்டு போய் கட்ட வைக்க சொல்லி எதையா ஒன்று பண்ணலாம். சட்டப்படி நீங்கள் எடுக்கலாம், ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைங்க, இந்த ஆள்கிட்ட பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த கார் ரிப்பேருடைய விலையை கட்ட சொன்னால் இருக்கிற வாழ்க்கையும் சீரழிஞ்சிடும் அந்த ஆளுக்கு. ஆனால் நீங்கள் இறக்கம் காட்டி என்ன பண்ணுறீங்க, சரி நான் உன்னை மன்னிச்சிட்றேன்னு சொல்கிறீங்கன்னு வைங்க. நீங்கள் அந்த ஆளை மன்னிச்சிட்டா, சரி நீ போ, பரவாயில்ல, கட்ட வேண்டாம், மன்னிச்சிட்றேன் அப்படின்ட்டிங்கன்னா அந்த ஆளுக்கு மன்னிப்பு ஃப்ரீயாக கிடச்சிருச்சு, ஈஸியாக கிடச்சிருச்சு. ஆனால் யாரா ஒருத்தர் அந்த கார் ரிப்பேருக்கு வேண்டிய காசை கட்டி தானே ஆகணும். நீங்கள் மன்னிச்சு விட்டுறீங்க, ஆனால் நீங்களே செலவழிச்சு அந்த காரை ரிப்பேர் பண்ணணும். இல்லைன்னா பண்ணவே முடியாது, எனக்கு செலவழிக்க முடியாதுன்னா இழந்துடணும் அந்த காரை. ஏதோ ஒன்று உங்களுக்கு லாஸ் வரும், உங்களுக்கு செலவு வரும். நீங்கள் ஒரு விலையை மன்னிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த விலையை செலுத்துவாங்க, இந்த கிரயத்தை செலுத்தி ஆகணும், அந்த லாஸை பேர் பண்ணி ஆகணும், அந்த வலியை தாங்கி ஆகணும். எந்த பெரிய மன்னிப்பிலும் இது இருக்குங்க. தேவன் நமக்கு கொடுக்கிறது மிக பெரிய ஒரு மன்னிப்பு, மாபெரும் மன்னிப்பு. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுதுன்னா இது சும்மா லேஸில் வருமா? கிடையாதுங்க. இதற்காக பெரிய ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டும். அதுதான் சிலுவை. கல்வாரி சிலுவையில் தேவ குமாரன் ஒரு பலியாக செலுத்தப்பட்டார். தேவன் தன்னுடைய குமாரனை கொடுக்கிறார், குமாரன் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார், பாடுபட்டு மரிக்கிறார், ரத்தம் சிந்துகிறார். நம்முடைய பாவ மன்னிப்புக்காக செலுத்தப்பட்ட பலி, கிரயம். இவ்வளோ பெரிய பலி, இவ்வளோ பெரிய கிரயம். அதன் மூலமாக தான் இந்த மன்னிப்பு. இந்த ஒரு காரியம் இருந்தா இன்றைக்கு உங்களுடைய இருதயம் நன்றினால் நிரம்ப வேண்டும். இந்த ஒரு காரியம் மட்டும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் உங்க மேல. லேசா எடுத்துடுறோம் சில நேரம், பாவ மன்னிப்பை நம்ம லேசா எடுத்து விடுகிறோம். ஆனா வேதம் அதை ரொம்ப பெரிதாய் பேசுகிறது. எபேசியர் 1:7 பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஜனங்க லேசா எடுத்துக்கிறாங்க. ஆனா எப்படி சொல்லுது வேதம்? அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இந்த பாவ மன்னிப்பான மீட்பை கொடுக்கிறதுக்கு அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தை வெளிப்படுத்த வேண்டியதாயிடுச்சு. கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.